போராட்டக்களமாக மாறியுள்ள அலங்காநல்லூரின் தற்போதைய நிலை குறித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவருடன் நமது செய்தியாளர் நாகேந்திரன் நடத்திய கலந்துரையாடுவதை இப்போது பார்க்கலாம். நாகேந்திரன், தற்போது போராட்ட நிலவரம் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கலந்துரையாட இருக்கிறீங்க. என்ன மாதிரி இந்த போராட்டத்தை பத்தி எப்படி அவங்க இந்த போராட்டத்தை ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறது கேளுங்க நாகேந்திரன். வசந்த், தற்போது நமது மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவராவ் அவர்களிடம் நம்ம இருக்கிறோம். இப்போ அவர்களிடமே பேசலாம். சார் வணக்கம். இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் தடையை மீறி நடத்தாமல் இருப்பதற்கு உச்சநீதிமன்ற உத்தரவை எந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, நடைமுறைப்படுத்தியிருக்கீங்க, என்ன அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கீங்க சார்? நம்ம மாவட்டத்தில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் நம்ம போலீஸ் அடிக்குவேட் ஸ்ட்ரென்த் நம்ம போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட போலீஸார்கள் நம்ம மாவட்டத்தில் இருக்கிறார்கள். எஸ்பி மற்றும் ஆர்டிஓ உள்ளிட்ட வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக இருந்து நம்ம கவனிச்சுட்டே இருக்கிறோம். உயிர் அதிகாரிகள், காவல்துறை உயிர் அதிகாரிகள் இருந்து கண்காணிச்சுட்டே இருக்கிறார்கள். எந்த விதமான பதட்டமான சூழ்நிலை இல்லை. நம்ம காணும் பொங்கல் மற்றும் மாட்டு பொங்கல் ஒரு வீட்டில் தமிழக கலாச்சாரத்தில் ஒரு ஆள் நம்மளுடைய மாடுகள் பூஜை பண்ணுறது வழக்கம் தான். அது அந்த வீட்டில் அமைதியான முறையில் பண்ணிகிட்டே இருக்கிறார்கள். இன்று நம்ம லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல், அதே போல் மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நம்ம மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வந்துட்டு வரோம். லோக்கல் பப்ளிக் எல்லாம் மாவட்ட நிர்வாகத்துக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்காரு. சார், கண்டிப்பாக மாவட்ட நிர்வாகத்துக்கு பொதுமக்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்ற மாதிரி தெரிவிக்கிறீங்க. ஆனால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் மாவட்ட நிர்வாகம் சரி, காவல்துறை சரி, எங்களை அதிகமாக நெருக்கடி கொடுப்பதாக நாங்கள் உணர்வதாகவும், தங்கள் பகுதியில் கூட சென்று வர முடியல, எங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்த கூட ஒரு போராட்டத்தை கூட ஈடுபடுறதுக்கு காவல்துறை அதிகமாக எங்களை நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அது குறித்து நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? பப்ளிக் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நம்ம நடவடிக்கை எடுத்துகிட்டே இருக்கிறோம். அதே போல் எந்த லா வயலேட் பண்ணாமல் காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக இருந்து கண்காணிச்சுட்டே இருக்கிறார்கள். கூட வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைத்து நம்ம ஆர்டிஓ, தாசில்தார்ஸ், ஆல் ஃபீல்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம். எஸ்பி நேரடியாக இருந்து அவருடைய என்டையர் டீமோடு கண்காணிச்சுட்டே இருக்கிறார்கள். என்டையர் டிஸ்ட்ரிக்டில் நம்ம லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, அட் த சேம் டைம் லா வயலேட் பண்ணாமல் இருக்கிறது, பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நம்ம நடவடிக்கை எடுத்துகிட்டே இருக்கிறோம். லோக்கல் பப்ளிக் நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் கோஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறார்கள். எந்த விதமான பதட்டமான சூழ்நிலை இல்லை. நீங்கள் நேரடியாக பார்த்துட்டே இருக்கிறீர்கள். ஸோ we are maintaining. அண்டை மாநிலமான ஆந்திராவில் முதலமைச்சர் வீடு அருகே கூட ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்குது. அதுக்கு அந்த மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இங்கே மட்டும் ஏன் சார் இந்த அளவுக்கு நம்ம நெருக்கடி கொடுக்குறோம்? நெருக்கடி ஒன்றும் இல்லை, சட்டம் மீறாமல் நடவடிக்கை எடுத்துகிட்டே இருக்கிறோம். அதே போல் பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அதனால் மாவட்ட நிர்வாகம் பப்ளிக் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம நடவடிக்கை எடுத்துகிட்டே இருக்கிறோம். அதே போல் லா வயலேட் பண்ணாமல் நம்ம கண்காணிச்சுட்டு வந்துட்டு வரோம். பப்ளிக் யாரும் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமலே நம்ம எந்த விதமான அமைதியான சூழ்நிலையில் நிர்வாகத்தோடு ஒத்துழைப்பு பண்ணிட்டு காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் இணைந்து நம்ம லோக்கல் பீப்புளோடு பேசி தான் நம்ம நடவடிக்கை எடுத்துகிட்டே இருக்கிறோம். சார், அதே மாதிரி இந்த பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போராட்டங்களில் ஈடுபட வந்திருக்காங்க. அவங்க மேலே சில அசம்பாவிதங்களை ஈடுபட முடியுன்றாங்கன்னு சொல்லி காவல்துறை லேசன் தடியடி நடத்தியிருக்காங்க. இதை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதில் சில குழந்தைகள் மேலும் தாக்குதல் நடத்ததாக குற்றம் சாட்டுறாங்க பொதுமக்கள். அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சிச்சுவேஷன் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம். வி ஆர் க்ளோஸ்லி மானிட்டரிங். ஃபுல் டைம் இங்கேருந்து டிஐஜி அவர்கள் இருக்கிறார். நாம் இருந்து எந்த சுச்சுவேஷன் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதே போல் நம்ம பொங்கல் காணும் பொங்கல், மாட்டு பொங்கல் நம்ம ஊரில் அனைவரும் நேற்று நம்ம பார்த்துட்டு வந்தோம். பரவாயில்ல, என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அனைத்து பகுதிகள் நான் பார்த்துட்டு, பாலமேடு, அலங்கநல்லூர், மேலூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகள் நம்ம பார்த்துட்டோம். ஒரு ஊரில் மகிழ்ச்சியோட மக்கள் மாடுக்கு நம்ம மாடு நம்ம குடும்பத்தில் ஒரு மெம்பராக இருந்து விவசாயிகள் அனைவரும் நல்லா கொண்டாடிட்டே இருக்கிறார்கள். வீட்டில் நம்ம வச்சுட்டு பொங்கல் பண்ணுறது, மாட்டுக்கு கும்பிடுறது, கோயில் மாடு கும்பிடுறது உள்ளிட்ட அனைத்து ஆஸ்பெக்ட்ஸ் அமைதியான முறையில் நல்ல மகிழ்ச்சியோடு நம்ம மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகை நம்ம அனைவரும் கொண்டாடிட்டே இருக்கோம். மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவுடன் நமது செய்தியாளர் நாகேந்திரன் நடத்திய கலந்துரையாடலை பார்த்தோம். அப்பொழுது சட்ட ஒழுங்கு பிரச்சனை எங்கும் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். பொதுமக்களுக்கு இதனால் எந்த சிரமமும் இல்லை என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததை பார்த்தோம்.